ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கேர்த்திக். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல் மார்வல் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோனி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கும் ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கும் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் டாம் ஹார்டி ரொம்ப க்ளோஸாக போச்சு, நானும் ஸ்பைடர்மேனும் ஒரு மூவியில் கிராஸ் ஓவர் பண்ணுறது, பட் ஆனால் ஸ்டூடியோ சைடில் அது வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதால தான் ஸ்பைடர்மேன் விசஸ் வெனம் கிராஸ் ஓவர் நடக்கலைன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் வால்ஸில் அது நடக்குதான்றது பார்க்கலாம். அடுத்ததா ஹேலி பேரி எக்ஸ்மேன்ல ஸ்டோம் கேரக்டர் நடித்தவங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் வருவாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. அவங்க அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதுன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா த பிளேட், நோவா, மிட்நைட் சன்ஸ் இந்த மாதிரி மல்டிவர்ஸ்க்கு ரிலேட்டே இல்லாமல் இருக்க எல்லா மூவியுமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க மார்வல் சைட்ல இருந்து. போன வாரம் தான் பிளேடுக்கு ஒரு டேரக்டரை கேஸ்ட் பண்ணாங்க. இந்த வாரம் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறமா தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் சீக்ரெட் வார்ஸ்ல வரமாட்டாங்கன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அடுத்ததா கேட் பிஷப் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாரம் டூம்ஸ்டேவுடைய கேஸ்டிங் அதிகமாகிட்டு தான் போகுது. கெவின் ஃபெகியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் ஃபுல் கேஸ்ட் மெம்பர்ஸை ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. இதனால ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இன்னும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லையுமே. அடுத்ததான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல முக்கியமாக அவெஞ்சர்ஸ், வக்காண்டன்ஸ், ஃபண்டாஸ்டிக் ஃபோர், தண்டர்போல்ட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்மேன் ஒரிஜினலில் இருந்த ஹீரோஸ் மட்டும்தான் டாக்டர் ரூமை எடுத்து சண்டை போட போகிறாங்கன்றது ஒரு லீக்காக வந்திருக்கு. விஷன் குஸ்ட்டு அதோடைய ஃபிலிமிங்கை ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹேலி ஆத்வேவும் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல அப்பியர் ஆக போறதை சொல்லியிருக்காங்க. இவங்க தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கேப்டன் கார்ட்டர் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா சார்மிங் டாட்டம் கேம்பிட்டா டூம்ஸ்டேல வருவாரு ஏதாவது எதிர்பார்த்த நேரத்தில் அவரே அதுக்கு சொல்லியிருக்காரு. கேம்பிட்டாவும் வர வாய்ப்பு இருக்கு, இல்லை வேற கேரக்டரும் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க என் பேரை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து நான் என்ன கேரக்டர் வர போறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆஸ்கர் ஐசக் ஜப்பான்ல நடக்கிற ஸ்டார் வார்ஸ் செலிப்ரேஷன்ல அவருடைய ஷெடியூலிங் இஷ்யூவால பங்கு பெற போறதுல சொல்லியிருக்காரு. இதை ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவரும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்காரு, அவர் அதுக்கான ஆக்டிங் பண்ண போறதுனால தான் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. அடுத்ததா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட யூனிவர்ஸ்ல அவங்க மட்டும் தான் சூப்பர் ஹீரோவா இருக்க போறாங்க, வேற எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது, அதால எந்த ஒரு ஈஸ்டர் எக்கையும் நாங்கள் வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நடந்த காமிகான்ல சில்வர் சர்ஃபர் நடிக்கிற ஜோலியா கார்னருடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த மூவில சூஸ்டும் பிரெக்னெண்டா இருக்கதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹாலிவுட் சைட்ல சிண்டி ஸ்விட்னி லைவ் ஆக்ஷன் கண்ட மூவிக்கான கேஸ்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. விசார்ட்ஸ் பியாண்ட் த வேலி பிளேஸ்க்கான சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் டிராகனோட சீசன் 3 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுதான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டர் ஒரிஜினல் சீன்ஸ்க்கான சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜான் விக்கோடைய சீசன் 5 அஃபிஷியலா ப்ரொடக்ஷன் இருக்கதாகவும் ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்லியிருக்காங்க. கூடவே டானியன் கெய்னா அவருடைய புது ஸ்பின் ஆஃப் மூவில ரிட்டர்ன் ஆக போறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிராட் பிட்டோடைய ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டுக்கான சீக்வலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மோர்டல் காம்பட் 2 அக்டோபர் 24 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெட்டோபியாவுடைய 2 நியூ லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 26 ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா அவதார் சைட்ல இருந்து பார்த்தா அவதார் 2 த வே ஆஃப் வாட்டர்ல வந்த பயக்கன் அவதார் 3க்கும் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் மூவிக்கும் ரிட்டர்ன் வரதா சொல்லியிருக்காங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் படி பார்க்கும்போது வின் பீப்புளுக்கும் ஆஷ் பீப்புளுக்கும் நடக்கிற சண்டையை காமிச்சிருக்காங்க. கூடவே அவதாருடைய புது லோகோவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி இந்த வருஷம் டிசம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. யாரில் அவதார் பார்க்க போறீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்க. ட்ரான் ஏரிஸோடைய மூவி அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகுது. இதுக்கான ட்ரெய்லரை சினிமாகான்ல ஷோ பண்ணியிருக்காங்க. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து சீசன் 2 2026 ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிண்டெண்டோ 2 ஸ்விட்ச் 2 ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. போன வாரம் டிஸ்னி பிளஸ்ல பவர் ரேஞ்சர்ஸ்க்கான ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸ்ல டோயும் சாபனும் 2 பேருமே இன்வால்வ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் வார்ஸ் உடைய டெய்ல் ஆஃப் அண்டர்வேர்ல்டுக்கான மூவி மே 4 டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகுது. டிஸ்னி அவங்களோட லைவ் ஆக்ஷன் டேங்கல் ப்ராஜெக்டை இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்களா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்னோ ஒயிட்டோட மூவி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லா இடத்துலயும் இருந்தும் அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பிரெடிட்டர் பேட்லைன்ஸ்ல இருந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல
எல்லி ஃபென்னி மெயின் கேரக்டராக நடிக்கிறாங்க. டைரக்ட் பண்ணுறது ட்ரான் ட்ரென்ச்பர்க்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ப்ரெடேட்டரும் எல்லி ஃபென்னியும் சேர்ந்து இன்னொரு ப்ரெடேட்டருக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி தான் இதோடைய பிளாட் இருக்க போதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி நவம்பர் 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்த டிசி சைடில் பார்க்கும்போது லாண்டின் சீரீஸில் சூப்பர்மேனில் வர நேதன் ஃபில்மன் காய் கார்ட்னராக ரிட்டர்ன் வராரு. மில்லி ஆல்காக்கும் சூப்பர் கேர்ள் த விமன் ஆஃப் டுமாரோ மூவிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கான அஃபிஷியல் லுக்கு கடுத்திருக்காங்க. டைனமிக் டியோட டீசரை காமிக்கான ஷோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சூப்பர்மேனுடைய ஸ்னீக் பீக்கை காமிக்கானில் காமிச்சிருக்காங்க. இதில் கிரிப்டோடாக் சூப்பர்மேனை அவருடைய ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிடை கூட்டு போகிற மாதிரியும் அங்கே இருக்க கிரிப்டானியன் ரோபோட்ஸ் சூப்பர்மேனை ஹீல் பண்ணுற மாதிரியான சீன்ஸும் காமிச்சிருக்காங்க. கடைசியாக டேவிட் ஹையர் அவருடைய சூசைட் கட்டோடைய ஒரிஜினல் கட்டை ரிலீஸ் பண்ணக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஜேம்ஸ் கன் ஒரு புது யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறதுனால எனக்கு இப்போதைக்கு அந்த கட் பண்ணணுமா வேணாமான்றது டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் டேவிட் ஐயருடைய சூசைட் ஸ்குவாட் கட்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வாரம் அந்த நியூஸ். இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்ற சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.